இருந்த பிளாட்டில் சாமர்த்தியமாக உள்ளே நுழைந்தார் சீனிச்சாமி. அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் அவர் மாட்டிக்கொண்டார். போலீசார் அவரை கைது செய்தனர். ஐயோ போச்சே. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎம் ரேண்டம் தாட்ஸ். இன்னைக்கு டிபி லிங்கோட டேப்போ C225 வைஃபை இன்டோர் கேமரா வெர்ஷன் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? பாக்ஸ் நல்லா நீட் பேக்கிங்கில் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் நேம் அண்ட் கேமரா ஃபோட்டோ, அப்புறம் பேக் அண்ட் சைட்லலாம் ஃபியூச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் குயிக் ஸ்டார்ட் கைடு, மெஷரிங் ஷீட், இது கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டீஸ், செட்டப் கைடு, கேமரா பவர் அடாப்டர், வால் மவுண்ட் அண்ட் அதோட ஸ்க்ரூஸ், கடைசியா கேமரா. கேமராவோட டிசைன் பார்த்தீங்கன்னா 11.2 x 8 cm ரேஷியோவில் ஒயிட் அண்ட் பிளாக் மேட் ஃபினிஷ் லுக்கில் இருக்குது. அண்ட் இதோட பில்டு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் செக் பண்ணதில் 310 grams இது வருது. கேமராவோட ரொட்டேஷன் பார்த்தா ஹெட் 149 டிகிரி வரைக்கும் மேலே டில்ட் ஆகும் அண்ட் பாடி 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் ஆகும். கேமரா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு கீழே மைக், அண்ட் மேலே ஸ்டேட்டஸ் எல்இடி இருக்குது. அப்படியே ஹெட்டை மேலே தள்ளினீங்கன்னா ரைட் சைடில் ரீசெட் பட்டன் அண்ட் லெஃப்ட் சைடில் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. பாடி சென்ட்ரலில் ப்ரைவசி பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ணால் கேமரா லென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அண்ட் அகெயின் ப்ரெஸ் பண்ணால் நார்மல் பொசிஷனுக்கு போயிடும். இந்த பட்டன் உங்களுக்கு ப்ரைவசி டைம் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், பேக் சைடு மேலே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கேமரா வழியாகவே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட அவுட்புட் கேளுங்க. ஸோ இந்த கேமராவில் நமக்கு 2-way மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கேமரா மூலியமாக பேசலாம் அண்ட் ஃபோன் மூலியமாக பேசலாம். கேமராவில் வர சவுண்ட் எப்படி, குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா நீங்களே கேளுங்க. கீழே பவர் கனெக்ட் பண்ண பவர் போர்ட் இருக்குது. இதில் 4MP f1.6 அப்பச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டைமில் கேமராவோட அவுட்புட் நல்ல கிளியராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. டெக்ஸ்ட் கிளாரிட்டி செக் பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பிரிண்ட் பண்ண பேப்பர் டிஸ்டன்ஸில் ஸ்டிக் பண்ணி வச்சு டெஸ்ட் பண்ண. வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் பிக் லெட்டர்ஸ் கிளியராக தெரிஞ்சாலும் மீடியம்லேயே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் சப்ஸ்கிரைப் வேர்ட்ஸ் நல்ல கிளியராகவே தெரியுது. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேமராவோட மோஷன் ட்ராக்கிங் சப்ஜெக்டை கரெக்டாக ட்ராக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்கள்.
இதே சேம் டெஸ்ட் நைட் டைம்லேயும் ட்ரை பண்ணேன், அதுலேயும் இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. நைட் வெர்ஷன்லேயும் டெக்ஸ்ட் குவாலிட்டி டே டைம் மாதிரி கிளியராகவே தெரியுது. மோஷன் ட்ராக்கிங் நைட் டைம்லேயும் கரெக்டாக ட்ராக் பண்ணுது அண்ட் லாங் டிஸ்டன்ஸில் நிற்கிற கேட் கூட நல்லா தெரியுது. இந்த ஐஆர் சென்சார் ஸ்டேட்டஸ் எல்இடிக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் அலாம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அலாம் அடிக்கிறப்போ கேமரா ஒயிட் லைட் பிளிங்க் ஆகுது அண்ட் சவுண்ட் நல்ல சத்தமாகவே இருக்குது. இந்த ஃபீச்சர் நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா யாருன்னா வந்தாலும் ஈவன் பெட் எதுனா கேமரா முன்னாடி வந்தால் அலாம் சிஸ்டம் ட்ரிகர் ஆகிடும் அண்ட் உங்கள் ஃபோனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிவிடும். இதனால் யாருன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே அத்துமீறி போகணுன்னு நினச்சா உடனே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் ஸ்மார்ட் ஏஐ டிடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ டிடெக்ஷன் பேபி சவுண்ட், கிளாஸ் பிரேக், டாக் ஆர் கேட் சவுண்ட் கேட்டால் உடனே ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணும். இதை டெஸ்ட் பண்ண ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ப்ளே பண்ணேன் அண்ட் ரிசல்ட்ஸ் நீங்களே பாருங்கள். இதில் உங்களுக்கு 2 டைப் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று மெமரி கார்டு போட்டுக்கலாம் அண்ட் இன்னொன்று டேப்போட க்ளவுட் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணிக்கலாம். பட் இது ஃப்ரீ இல்லை, பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான். அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டண்ட் அண்ட் ஆப்பிள் ஹோம் கிட் ஸ்மார்ட் ஹோம் சப்போர்ட் இதில் இருக்குது. நான் இந்த கேமரா 3109 ருபீஸ்க்கு வாங்கினேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு, ஆஃபீஸ்க்கு அண்ட் ஷாப்க்கு ஒரு சாலிட் இன்டோர் சிசிடிவி கேமரா தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேமரா ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஓவரால் கேமராவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். சிசிடிவி கேமரா தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காமல் ஏஎம் ரேண்டம் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கைதான சீனிச்சாமி தப்பி ஓட்டம். போலீஸ் அவரை தேடி வருகின்றனர்.